1939 ராஜாஜிக்கு கருப்பு கொடி காண்பிச்ச முதல் முறையா கைதானார். பிறகு இந்திய ஆதிக்க எதிர்ப்பு போராட்டத்தில் கோசிமணி, அன்பில் தர்மலிங்கம், மன்னை நாராயணசாமி ஆகியோடு திருச்சி சிறையில் 32 நாள் இருந்திருக்கிறார். 1952 கலைஞரோடு அனிபா அவர்கள் கைது செய்யப்பட்டார். 1956 காஞ்சிபுரத்தில் தெருவில் பாடிட்டு போகும்போதே கைதானார். இப்படி கழகத்துக்காக போராட்டங்களில் பங்கெடுத்து 10 முறைக்கு மேல சிறைக்கு சென்றிருக்கிறார். ஐயா அனிபா அவருடைய தமிழ் உணர்வை பற்றி தலைவர் கலைஞர் என்ன சொன்னார்னா, தமிழுக்கு ஒரு தீங்கென்றால் அது தீங்கினை தடுத்து நிறுத்திட, தமிழகம் காத்திட, தமிழ் மொழி காத்திட, தோல் தட்டி தன்னை ஒப்படைத்துக் கொள்ளக்கூடிய தியாக செயலை தான் அனிபான்னு சொல்வார். 1957 தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த ஐயா அனிபா அவர்களை தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சரான பிறகு எம்எல்சி ஆக்கி மேலவேலை அமர வச்சு அழகு பார்த்தார். கலைமாமணி விருது கொடுத்தார். வக்வாரிய தலைவராக நியமித்தார். 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற கழகத்தின் பெருவிழா நிகழ்ச்சியில கலைஞர் விருது வழங்கினார். இப்படி அஞ்சானஞ்சன், பட்டுக்கோட்டை அழகிரி, தந்தை பெரியார், கணியத்திற்குரிய காகிதம் இல்ல, பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இனமான பேராசிரியர்னு அனைத்து தலைவர்களோடு பழகி பயணிச்சு தன் வாழ்நாள கொண்ட கொள்கைக்காக ஒப்படைச்சுக்கிட்ட ஒப்பற்ற ஒளிச்சுடதான் இசைமுரசு ஐயா அனிபா அவர்கள். ஒரு முறை அனிபா அவர்கள் என்ன சொன்னார்னா, கழக நிகழ்ச்சிகளுக்கு கலைஞர் எங்கிட்ட தேதி கூட கேட்காம என்னுடைய இசை கச்சேரியை வச்சிடுவார். ஏன்னா நான் கச்சேரிக்காரன் கிடையாது, கட்சிக்காரன்னு சொன்னார்.